السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا وحبيبنا مولانا أبا القاسم المصطفى محمد اللهم صل على محمد وآل محمد وعلى آله الطيبين الطاهرين وأصحابه المنتجبين. أما بعد، فيا عباد الله، أوصيكم أولا نفسي بتقوى الله. والله تعالى يقول: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء عند ربهم يرزقون. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக வல்லவன் அல்லாஹுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்திற்கு ஒரு அருளாக உத்தம தூதராக வந்துதித்த எம்பெருமான் முஹம்மதே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் பரிசுத்த குடும்பமாகிய அஹ்லுல் பைத்தினர்கள் மீதும் இறை நேசர்களான இமாம்கள் மூமின்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் பாதுகாப்பும் என்றென்றும் உண்டாகட்டும் என பிரார்த்தித்துக் கொண்டவனாக ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இவ்வில்லம் அமர்ந்திருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூமின்களே, அல்லாஹுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா எமது வாழ்வில் எவைகளை எல்லாம் எடுத்து நடந்து கொள்ளுமாறு ஏவி இருக்குகிறானோ அத்தனை விதமான ஏவல்களையும் தத்தமது வாழ்விலே என்றளவு எடுத்து நடந்து கொள்ளுமாறும், அவன் விளக்கிய விளக்கல்களிலிருந்து முழுமையாக விலகி வாழ்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தனும் நல்லுபதேசம் புரிகின்றேன். தக்வாவை ஞாபகமூட்டுகின்றேன். மனித வாழ்வில் மனித செயற்பாடுகளை சிறந்ததாக, இறைவனுடைய திருப்தியை பெறுவதாக அது அமையப்பெற வேண்டும் என்றால் எப்போதும் ஒவ்வொரு மூமினும் அவனுடைய வாழ்நாளில் உயிர் நாடியாக கடைபிடிக்க வேண்டிய அம்சம்தான் தக்குவாவாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது இந்த தக்குவா என்று சொல்லுகின்ற இந்த நாமம் ஒரு மூமினுடைய உள்ளத்தில் இருந்து எடுபட்டு விடுகின்றதோ அப்பொழுது அந்த மனிதன், அந்த மூமின் மிகவும் இலகுவாக இறை கட்டளைகளை உதாசீனம் செய்வதற்கு அவனுடைய மனம் நாடிவிடும். பாவங்களை மிகவும் அதனுடைய தாற்பயங்கள் உணராமல் ஏளனமாக கருதி அந்த பாவத்தை சிம்பிளாக செய்து கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை அது ஏற்படுத்திவிடும். எனவேதான் அல்லாஹுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா இத்தகுல்லாஹ மஸ்ததாத்தும், நீங்கள் என்றளவு அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று அவருடைய அருமறையாம் திருமறையிலே அல்லாஹ் கூறிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே மனிதன் சுவனப்பாதையை மிகவும் இலகுவாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவன் நாடினால் அவன் தக்குவாவோடு வாழ்வதற்கு முனைய வேண்டும். தக்குவாவோடு வாழ முனைந்தால் இறை கட்டளையை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் மிகவும் இன்பமாகவும் சந்தோஷமாகவும் அதனை நிறைவேற்றும் முகமாக தன்னை அதற்கு ஆளாக்கி கொள்ள முடியும். மாற்றமாக நரக பாதையை நாம் தெரிவு செய்ய வேண்டும் என்றால் இறை அச்சத்தை எமது உள்ளத்தில் இருந்து எடுத்து விட்டால் அதுவே போதும். நாம் வழி தவறி நரக படுகொலிக்கு சொல்வதற்கான ஒரு பாதையை அது மிகவும் இலகுவாக எங்களுக்கு காட்டி தந்துவிடும். எனவே தக்குவாவோடு வாழுகிற நம்மக்களாக எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கியோர் புரிவானாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூமின்களே, நாம் தற்போது வீட்டிருக்குகின்ற மாதம் சஃபருடைய மாதம் பிறை 27ஆம் 20ஆம் நாளிலே
இந்த இடத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம். ஒரு மூமினுக்கு முஹர்ரமும் சஃபரும் கவலை மிக்க, மிகவும் உள்ளங்களை வேதனை ஊட்டச் செய்கின்ற, மிகவும் சஞ்சலத்துக்குரிய, அழுகைக்குரிய மாதமாக இந்த 2 மாதங்களும் எங்களுக்கு காணப்படுகிறது. முஹர்ரம் மாதம் வந்துவிட்டால் எங்களுடைய முதலாவது மாதம், ஒரு ஆண்டின் ஆரம்ப மாதமாக அது இருந்தாலும் ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களையும் அன்னவரின் புனிதமிகு அஹ்லுல் பைத்தினர்களையும் நினைக்குகிற பொழுது அந்த மாதத்தினை நாங்கள் இன்பகரமாக அதனை வரவேற்க எங்களால் முடியாமல் போய்விடுகிறது. அதனை அடுத்து வருகின்ற மாதத்திலும் ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு அவர்களுடைய நினைவாக ஜியாரத்துகளை ஓதி அந்த சஃபர் மாதத்தின் 20ஆம் நாளை நாங்கள் அர்பாயின் என்று சொல்லுகின்ற 40வது நாளுக்குரிய நினைவு நாளாக ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நினைவு நாளாக அந்த அர்பாயின் நிகழ்வு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த அர்பாயின் என்பது மூமின்களுடைய உள்ளங்களை ஒளிவூட்டி அவர்களை அஹ்லுல் பைத்தினர்களுடைய விடயத்தில் மிகவும் மகத்தான பணிகளை ஒரு மூமின் சரியாக செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வையும் ஆத்ம திருப்தியையும் கொடுக்குகின்ற ஒரு சிறப்பான ஒரு நன்னாளாக இந்த அர்பாயின் என்கின்ற இந்த நாள் இருப்பதை நாங்கள் நோக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இந்த தீனுல் இஸ்லாம் சரியாக எனது பாட்டனார் எந்த வழியிலே இதனை வழிநடாத்தினார்களோ அந்த வழியிலே இது தூய முறையில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த மூமின்களுடைய வெற்றிக்காக அவர்கள் நடத்திய அந்த எழுச்சியின் விளைவாக இன்றைய காலகட்டத்தில் அனைத்து விதமான மூமின்களும் எவ்வளவோ சந்தோஷங்களையும் எவ்வளவோ வெற்றிகரமான நிகழ்வுகளையும் இன்று அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அன்று ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இத்தகைய இந்த ஷஹாதத்துக்குரிய இத்தகைய எழுச்சிக்குரிய செயலை அவர்கள் செய்யாமல் ஏனோ தானோ என்று அவர்களும் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த இடத்திலே எங்களால் ஒன்று கூடி இருக்க முடியாது. தூய இஸ்லாத்தின் உண்மையான தன்மையை எங்களால் விளங்கிக் கொள்ள முடியாது. ஏனோ முஸ்லிமான தாய் தந்தையர்களுக்கு பிறந்தோம், நானும் முஸ்லிமாக வாழ்கிறேன், வாழ்ந்துவிட்டு மரணித்து விடுவோம் என்ற அந்த நாமத்தை தவிர வேற எந்த உண்மையான யதார்த்தத்தையும் எங்களால் விளங்கிக் கொள்ள முடியாமல் போயிருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமுமே கிடையாது. எனவே எல்லோரும் தூய இஸ்லாத்தை சரியாக விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய அந்த எழுச்சி, அந்த போராட்டம், அந்த கர்பலா களம் நடந்தேறியது என்பதனை நாங்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அதற்கு மாற்றமான 2வது கருத்துக்கு ஒருபோதும் நாங்கள் முனைந்து விடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களோடு வைத்திருந்த அன்பும் மரியாதையும் அவர்கள் வைத்திருந்த அந்த இரக்கமும் ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களின் மூலமாக இந்த இஸ்லாம், இந்த தூய மார்க்கம் புற்றுயிர் பெறும். அதற்கான ஒரு வெகுமதியாக, அதற்கான ஒரு கூலியாக என்னுடைய அன்பு நேசம் அவரை ஆட்கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் மீது அளவு கடந்த அன்பை, மரியாதையை, பணிவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்திருக்கலாம்.
அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூமின்களே, இந்த அர்பாயின் என்று சொல்லுகின்ற இந்த நிகழ்வு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அருமை பேரர் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இந்த இஸ்லாத்திற்காக ஆற்றிய அர்ப்பணிப்புகளை, அவர்கள் இந்த இஸ்லாத்திற்காக வழங்கிய மகத்தான பங்களிப்புகளை நினைவு கூறப்படுகின்ற ஒரு சிறப்பான ஒரு நாளாக இந்த அர்பாயின் என்று சொல்லுகின்ற ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஷஹாதத்தை அடைந்த 40வது நாள் நினைவு கூறப்படுகின்றது. அது மட்டுமல்ல, உலக மூமின்கள் அனைவரும் எந்த நாடாக இருந்தாலும் அந்த அனைத்து மூமின்களும் சுமார் 18-20 மில்லியனுக்கும் உள்ள அதிகமான மக்கள் ஒன்று சேருகின்ற அனைத்து முஸ்லிம்களின் மூமின்களின் உலக இஜ்திமாவாக கருதப்படுகின்ற இந்த அர்பாயின் என்ற இந்த நிகழ்வு கர்பலாவிலே ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய அந்த ஜியாரத்திற்காக மக்கள் குழும்பி இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே உலக மக்கள் அனைவரையும் தன்னுடைய பணிக்காக, தன்னுடைய உதவிக்காக அழைத்தெடுக்குகின்ற உலக இஜ்திமாவாக இந்த அர்பாயின் என்கின்ற இந்த தினம் காணப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய நீதி, நேர்மை, ஒழுக்கம், நன்மையை ஏவி தீமையை தடுத்தல் போன்ற விடயங்களை நானும் அவரை போன்று இத்தகைய பணியில் என்னுடைய உயிருக்கு அப்பால் அதற்காக நானும் என்னை அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்கின்ற மகத்தான எண்ணப்பாங்கை உருவாக்குகின்ற ஒரு சிறந்த ஒரு நாளாக இந்த அர்பாயின் என்று சொல்லுகின்ற இந்த நாள் அனைத்து மூமின்களுடைய உள்ளத்திலும் இது ஏற்படுத்துகின்றது என்பதனை இந்த அர்பாயின் தினத்தின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஹஜ்ரத் ஹசனுல் அஸ்கரி அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், ஒரு மூமினுடைய அடையாளம், ஒரு உண்மையான ஒரு மூமின் என்றால் அவனுடைய அடையாளம் 40வது நாள் ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை ஜியாரத்து செய்வதற்காக அந்த கர்பலாவை நோக்கி அவன் பயணிப்பான், அவரை ஜியாரத்து செய்வான். அது ஒரு மூமினுடைய அடையாளம் என்று ஹஜ்ரத் இமாம் ஹசனுல் அஸ்கரி அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஒரு மூமினுடைய ஒரு அடையாளமாக இந்த அர்பாயின் தினம் காணப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த அர்பாயின் எங்களுக்கு ஆன்மீகம் மற்றும் உளவியல் போன்ற காரணங்களை முழுமையாக எங்களை வழிப்படுத்தி எதிர்நிலையிலிருந்து, சொல்ல போனால் முஆவியாவினுடைய அந்த அடிவரடியிலிருந்து, அந்த எதிர்நிலையிலிருந்து எங்களை ஹுசைனிய போராட்டத்திற்கு, எழுச்சிக்கு, வாழ்விற்கு எங்களுக்கு நேர்மறையாக அது வழிகாட்டுவதற்கு அந்த அர்பாயின் வழிவகுக்குகிறது என்பதனை இன்றைய இந்த அர்பாயின் நிகழ்வுகளின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்குகிறது. எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய இந்த ஷஹாதத்தை நாங்கள் எப்பொழுதெல்லாம் பேச முனைகிறோமோ அப்பொழுதெல்லாம் எங்களுடைய உள்ளம் தூய்மை பெறுகிறது. எங்களுடைய உள்ளம் அன்னவருடைய பணிக்காக நான் உயிருள்ள வரை என்னை தியாகம் செய்வேன் என்கின்ற அந்த தியாக உணர்வை அது எங்களுடைய உள்ளத்துக்கு எப்போதும் ஊட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த பணிக்காக என்னை நிலைபெறுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய
ஷஹாதத்தின் நினைவை நாங்கள் நினைவு கூறுகிற பொழுது எங்களுடைய உடலில் ஒரு விதமான மாற்றங்கள், எண்ணத்தால், உடலின் செயற்பாடுகளால் எங்களுடைய உடலில் எண்ணங்களில் மாற்றங்கள் உருவாகுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய ஷஹாதத்தின் விளைவாகத்தான் இந்த உலகத்திலே நீதி, நியாயம், நேர்மை நிலைநாட்டப்பட வேண்டும் என்கின்ற அந்த நாமம் எடுத்து ஏம்பப்பட்டது. ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய ஷஹாதத் இடம்பெறவில்லை என்றால், அன்னவருடைய அந்த எழுச்சி இடம்பெறவில்லை என்றால், நீதி நேர்மையை எவராலும் பேச முடியாமல் போயிருக்கும். அந்த நீதி நேர்மை என்ற அந்த நாமம் எவராலும் கூற முடியாத வண்ணம் அநியாயங்கள் அப்படியே அடந்தேறி எங்களை அது ஆட்கொண்டு நேர்மை, நீதி என்கின்ற அந்த வார்த்தைக்கு இடமில்லாமலாக நாங்கள் அந்த வார்த்தைக்கு அனாதைகளாக நாங்கள் மாறியிருப்போம். எனவே ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய ஷஹாதத்தின் விளைவாகத்தான் முழு உலகமும் நீதிக்காக குரல் கொடுத்தது. முழு உலகமும் ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்று குரல் கொடுத்தது. முழு உலகமும் சிறப்புற வேண்டும் என்று குரல் கொடுக்கிறது. முழு உலகமும் பொருளாதாரத்தில் மேலோங்க வேண்டும் என்று குரல் கொடுக்குகிறது. அது எல்லாம் ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய புரட்சியும் எழுச்சியும் அவர்களுடைய அந்த ஷஹாதத்தும் தான் என்பதனை ஒருபோதும் ஒரு மூமினும் மறக்க முடியாது என்பதனை இந்த இடத்திலே நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த புரட்சியை, இந்த எழுச்சியை இமாம் ஹுசைனை மறந்தார்கள். அவர்கள் இஸ்லாத்தை அடியோடு அடியாக அழிக்க முனைகிறார்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இமாம் ஹுசைனுடைய ஞாபகமும் எண்ணமும் எந்த ஒரு மூமினுடைய, எந்த ஒரு முஸ்லிமுடைய எண்ணத்திலே இருக்குகிறதோ அவன் அநீதிக்கு துணை போக மாட்டான். பாவத்தை தன்னுடைய நாட்டில் அல்லது தன்னுடைய பிரதேசத்தில் தன்னுடைய நண்பர்களுக்கு மத்தியில் விதைக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தை உருவெடுக்க மாட்டான். ஆனால் அவர்கள் அதனை மறந்தார்கள். பாவங்களை மிகவும் இலகுவாக நிலைநாட்டுகிறார்கள். அஹ்லுல் பைத்தினர்களுடைய நேசத்தை ஒதுக்கினார்கள். அவர்கள் மிகவும் உலக சுக இன்ப போகங்களுக்கு ஆளாகி அவர்கள் மக்கி மடுங்கி அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தாலும் நாளை மறுமையில் நிச்சயமாக ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய அந்த சன்னிதானத்தில் அவரை சந்திக்கின்ற நேரத்தில் மிகவும் கைசேதம் உள்ளவர்களாக, நரகத்துக்குரியவர்களாக இருப்பார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமுமே கிடையாது. எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூமின்களே, ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய இன்றைய ஷஹாதத்தின் 40வது தின நிகழ்வை நாங்கள் மிகவும் கவலையோடு அன்னவரின் அந்த அழைப்புக்கு விடையளிக்குகின்ற, அதற்கு குரல் கொடுக்குகின்ற மூமின்களாக நாங்கள் அனைவரும் மாறிக்கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய ஷஃபாத்தையும் அன்னவர்களுடைய ஒழுக்கத்தையும் எல்லாம் வல்ல இறைவன் இந்த உலகிலும் மறு உலகிலும் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக் வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على سيدنا ونبينا مولانا أبي القاسم المصطفى محمد. اللهم صل على محمد وآل محمد وعجل فرجه وآله الطيبين الطاهرين، سيما علي أمير المؤمنين وحبيبته الزهراء فاطمة الزهراء عليها السلام، والحسن والحسين سيد شباب أهل الجنة، وعلي بن الحسين زين العابدين، ومحمد بن علي الباقر، وجعفر بن محمد الصادق، وموسى بن جعفر الكاظم، وعلي بن موسى الرضا، ومحمد بن علي الجواد،
وعلي بن محمد الهادي والحسن بن علي الزكي العسكري والحجة بن الحسن القائم المهدي صلوات الله عليهم أجمعين. اللهم صل على محمد وآل محمد. فيا عباد الله أوصيكم أولا نفسي بتقوى الله. அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூமின்களே, இரண்டாவது குத்பாவிலும் அல்லாஹுடைய கட்டளையை இயன்றளவு எடுத்து நடந்து கொள்வதோடு அவன் விளக்கிய விளக்கல்களில் இருந்து முழுமையாக விலகி வாழ்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தினும் நல்லுபதேசம் புரிகின்றேன். அர்பாயின் என்கின்ற இந்த பெயர், இந்த நாமம், அது ஹசரத் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய ஷஹாதத்தின் அதே ஆண்டு, அதே 40வது தினம் இந்த பெயர் அறிமுகப்படுத்தப்படுகின்றது, சொல்லப்படுகின்றது. ஜாபிர் இப்னு அல் அன்சாரி என்று சொல்லுகின்ற நபித்தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மிகவும் நெருக்கமான இந்த தோழர் ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை நோக்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்பதற்காக ஷாமிலே இருந்து மதீனாவை நோக்கி அவர்கள் வருகிறார்கள். அங்கே அன்னவர்களை விசாரிக்குகிற பொழுது அவர் இப்படியான சூழ்ச்சிகளுக்கு ஆளாக்கப்பட்டு இந்த இடத்திலே அவர் ஷஹீதாகிவிட்டார் என்ற அந்த செய்தியை கேள்வி உற்றதும் அறிந்ததும், நான் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை ஜியாரத் செய்ய வேண்டும், அவர்களை நான் பார்க்க வேண்டும் என்பதற்காக மதீனாவிலே இருந்து கூஃபாவை நோக்கி அவர்கள் சுமார் இந்த சஃபர் மாதம் வரைக்கும், முஹர்ரம் மாதம் ஆரம்பித்து சஃபர் மாதம் பிறை 20வது தினம் அன்று ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய ஜியாரத்தை, கபரை நோக்கி அவர்கள் வந்தடைகிறார்கள். அவர்கள் வந்தடைந்து ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை நினைவு கூர்ந்த ஒரு சிறப்பான ஒரு நாளைத்தான் இன்று அனைத்து உலக மூமின்களும் உலக இஜ்திமாவாக இன்று அதனை பிரகடனப்படுத்தி அனைவரும் நினைவு கூறுகிற, அனைவரும் ஜியாரத்து செய்கிற ஒரு அம்சமாக இந்த அர்பாயின் என்கின்ற இந்த நிகழ்வு இருப்பதை நாங்கள் நோக்கக்கூடியதாக இருக்குகிறது. ஹஜ்ரத் ஹசனுல் அஸ்கரி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது போன்று ஒரு மூமினுக்கு 5 விதமான அடையாளங்கள் இருக்குகிறது. அதில் ஒன்று, அவனுடைய ஒரு நாளைக்கு அவனுடைய தொழுகையில் 50 ரக்காத்துக்களை கொண்ட தொழுகையை அவன் தொழுகிறான். அது ஒரு மூமினுடைய அடையாளம். அவனுடைய பரலான தொழுகைகள், அதனுடைய முன் பின்ன சுன்னத்தான தொழுகைகளை அவன் தொழுது கொள்கின்ற பொழுது அவன் ஒரு உண்மையான ஒரு மூமினுக்குரிய அடையாளமாக அவன் அதனை பெற்றுக் கொள்கிறான். இரண்டாவதாக, அர்பாயின் என்கின்ற ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷஹாதத்தை அடைந்த இந்த 40வது நாளில் அன்னவரை ஜியாரத்து செய்வதற்காக யாரெல்லாம் செல்கிறார்களோ அவர்கள் ஒரு மூமினுடைய அடையாளத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். மூன்றாவதாக, ஒருவர் உண்மையான மூமின் என்பதற்குரிய அடையாளம், அவருடைய வலது கரத்திலே ஒரு மோதிரத்தை அணிந்து கொண்டிருப்பார். அதே போன்று துர்பத்து ஹுசைன் என்று சொல்லுகின்ற மண்ணிலே சுஜூது செய்கின்ற பழக்கத்தை அவர் வைத்துக் கொள்வார். ஐந்தாவதாக, எப்பொழுதும் தொழுகையில் பிஸ்மியை சத்தமிட்டு கூறுபவராக இருப்பார். இத்தகைய 5 குணங்களையும் அம்சங்களையும் யார் தன்னகத்தை வைத்துக் கொள்கிறார்களோ அவர் ஒரு உண்மையான மூமினுடைய அடையாளத்தை பெற்றுக்கொண்டவர், உண்மையான மூமின் என்று ஹஜ்ரத் இமாம் ஹசனுல் அஸ்கரி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதிலே நாங்கள் எல்லோரும் இத்தகைய 5 அம்சங்களையும் எங்களுடைய வாழ்நாளிலே கடைபிடித்திருக்கிறோம், கடைபிடித்து வருகின்றோம். எனவே எதிர்வருகின்ற காலங்களில் இப்படியான இந்த அர்பாயின் தினங்களில் நானும் நீங்களும் ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை
ஜியாரத் செய்வதற்கான வழிவகைகளை செய்து கொள்வதற்காக எல்லாம் வல்ல இறைவன் என்றென்றும் நம் அனைவருக்கும் நல்லருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டவனா. இந்த ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய ஷஹாதத்தின் முக்கியமான ஒரு அம்சமாக நாங்கள் நினைவு கூற வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய ஒரு அம்சம்தான் தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தொழுகையை நாங்கள் ஒருபோதும் வீணடித்து விடக்கூடாது. அதனை எங்களால் இயன்ற அளவு ஆரம்ப நேரத்தில், ஆரம்ப வக்தில் அந்த தொழுகையை நிலைநாட்டுவதற்கு, நிலைநிறுத்துவதற்கு நாங்கள் முனைந்து கொள்ள வேண்டும். அப்படி முடியாவிட்டால் அந்தந்த தொழுகையினுடைய நேரத்துக்குள் சரியான முறையில் தொழுகின்ற பழக்க வழக்கத்தினை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயம் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். இறைவனால் விதியாக்கப்பட்ட கடமைகளில் தொழுகையை போன்ற ஒரு கடமை, எந்த ஒரு கடமையும் அது கண்டிட முடியாது. இறைவனுடைய அடிமை என்ற அடிமைத்துவத்தை முழுக்க முழுக்க வெளிப்படுத்துகின்ற ஒரு அம்சம் என்றால் இந்த தொழுகை மாத்திரமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தொழுகை யாருக்கு சீராக அமைந்து விடுகிறதோ அவருடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சீராக்கி விடுகிறான். இந்த தொழுகை யாருக்கு சீர்கட்டதாக ஒழுங்கீனமாக அமைந்து விடுகின்றதோ அவருடைய எல்லா விடயங்களும் ஒழுங்கீனமாக சீரற்றதாக அமைந்து விடுகிறது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார். தொழுகை சுவனத்தின் திறவுகோலாகும். நாளை மறுமையில் இறைவனிடத்தில் விசாரிக்கப்படுகின்ற, கேட்கப்படுகின்ற கேள்வியில் முதலாவது கேள்வியும் தொழுகையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தொழுகை எங்களால் யாராலும் எந்தவித காரணமும் சொல்ல முடியாத ஒரு அம்சமாக, ஒரு இபாதத்தாக, ஒரு அமலாக தொழுகை காணப்படுகிறது. எனவே இந்த தொழுகையை நாங்கள் ஒருபோதும் உதாசீனம் செய்துவிடக்கூடாது. உரிய நேரத்தில், ஆரம்ப நேரத்தில் தொழுவதற்கு முனைய வேண்டும். அப்படி முடியாவிட்டாலும் நாங்கள் அந்த தொழுகை கலாவாகின்ற வரைக்கும் பிற்படுத்தி விடாமல் உரிய நேரத்துக்குள் தொழுகின்ற மூமின்களாக நாங்கள் அனைவரும் மாறிக்கொள்ள வேண்டும். எனவே இந்த இரண்டாவது ஹுத்பாவின் மிகவும் சுருக்கமாகவும் வினயமாகவும் நாம் வேண்டிக் கொள்வது, உங்களுடைய தொழுகையை, என்னுடைய தொழுகையை அல்லாஹுவும் ரசூலும் ஏற்றுக்கொள்ளுகின்ற, அவர்கள் வழிகாட்டிய முறைப்படி சரியாக தொழுகின்ற மூமின்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாறிக்கொள்ள வேண்டும். அத்தகைய தொழுகையை நிறைவேற்றுகின்ற உளப்பக்குவத்தை கொண்ட மூமின்களாக எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தல் புரிவானாக. எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் எங்களை விட்டு மரணித்து மன்னரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கபர்களை ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய பொருட்டினால் நீ வெளிச்சமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குழந்தைகளை நீ ஆரோக்கியமிக்கவர்களாகவும் ஒழுக்கமிக்கவர்களாகவும் அறிவு மிக்கவர்களாகவும் நீ ஆய்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த பணியிலே யா அல்லாஹ், இந்த அஹ்லுல் பைத்துடைய விடயத்தில் அவர்களுக்காக பணிபுரிகின்ற மூமின்களாக எங்கள் அனைவரையும் மாற்றுவதோடு அந்த பணியிலே எங்களை நீ நிலைபெறுத்தி விடுவாயாக. எங்களை இஸ்திகாமத்து பண்ணி விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய தொழுகையை, எங்களுடைய நோன்பை, எங்களுடைய ஜியாரத்துகளை அனைத்தையும் நீ கபூல் செய்து எங்களை நாளை மறுமையில் உன்னதமிக்க மூமினாக நீ அங்கீகரித்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், சுவனத்துக்குரிய மூமின்களாக எங்களை ஆக்கி அல்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு எதிராக என்ன சூழ்ச்சிகள் எல்லாம் இடம்பெறுகிறதோ அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் நீ தௌரிபடியாக்கி எங்களை நீ கண்ணியப்படுத்தி விடுவாயாக. யா அல்லாஹ், ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை ஜியாரத் செய்கின்ற பாக்கியத்தை இந்த உலகத்திலே எங்கள் அனைவருக்கும் நீ தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், நாளை மறுமையில் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய ஷஃபாத்தை எங்களுக்கு நீ நசீபாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வஆலிஹி வஸல்லம்.